உகம் கடந்த அதிசயனே. அத்தியாயம் 11. நல்ல வேலை, அம்பு முதுகை துளைத்தது. மார்பை துளைத்திருந்தால் இப்பெண் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. நிறைய உதிரம் போயிருக்கிறது, சிறிது கவனமாகத்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வைத்தியர் கூற, புலவன் படுக்கையில் படுக்க வைக்கப்பட்டிருந்த ஆர்த்தியின் நெற்றியை தடவி விட்டவன் முகத்திலோ உணர்வுகளே இல்லாமல் இருந்தான். தன் வாழ்க்கையை அரசனுக்கு அர்ப்பணிக்க சொன்னால் செய்து விடுவான். ஆனால் எதுவுமே தெரியாத இவளை வதைக்கும் போது இத்தனை நாள் வராத கோபம் வஜ்ரன் மீது வந்தது. ஐயோ, இந்த வாட்டியாவது செத்து சொர்க்கத்துக்கு வந்திருக்கணும், இதுக்கு மேல என்னால போராட முடியல என்று முணங்கிக் கொண்டே ஆர்த்தி கண்களை திறக்க, புலவனோ அவள் அருகில் அமர்ந்திருக்க, போச்சு போச்சு, மறுபடியும் சாகலையா? திரும்பவும் அங்கே வந்து நிக்கிறேன். கடவுளே, எனக்கு கருணை காட்டவே முடியலனாலும் பரவாயில்லப்பா, தயவு செஞ்சு மறுபடியும் இந்த கூட்டத்துக்கூடையே என்னை கோர்த்து விடாத ப்ளீஸ். ஆர்த்தி, எப்படி இருக்கிறாய்? என்ன பேசுறான்னு தெரியலையே, வாயை மட்டும் அசைக்கிறான். காது டமாராகி போச்சா நமக்கு? காதை குடைந்து குடைந்து பார்த்தாள். சத்தமே கேட்கவில்லை அவளுக்கு. ஐயோ, இதுவும் போச்சா? அப்பா, முடியலடா சாமி. அதிக ரத்தம் போனதினால் காது எல்லாம் மந்தமாக இருந்தது போன்றிருந்தது. புலவன் உயிரை கொடுத்து சொல்லப்போகும் காதல் வீணாய் போகும் என்று அவன் கனவிலும் கண்டிருக்க மாட்டான். ஆர்த்தி, நேற்று எனக்கு எல்லையில் பாதுகாப்பு பணியில் விட்டுவிட்டார்கள். நான் மட்டும் இருந்திருந்தால் உன்னை இப்படியாக விட்டிருக்க மாட்டேன். இன்னல் பட விட்டிருக்கவே மாட்டேன். என்னை தயவு கூர்ந்து மன்னித்து விடு என்று அவள் கையை தன் முகத்தில் வைத்து மூடிக்கொண்டான். நேற்று உனக்கு என்ன நடந்திருந்தாலும் அது கனவாக மறந்துவிடு. எனக்கு எப்போதுமே என் கண்மணி நீ போதும். நீ எப்படி இருந்தாலும் உன்னை காதலிக்க எனக்கு தெரியும். நீ கோபுரத்தில் உள்ள கலசம் போன்றவள். மாசுபட்டாலும் நீ புனிதம்தான். ஆகவே உன்னை இனி கண்கலங்கவே நான் விடமாட்டேன். டேய், பேசிட்டே இருக்கேடா புலவா, பசியில காது அடைக்குது, ஏதாவது பார்த்து ஏற்பாடு பண்ணுப்பா. அவள் இயல்பு பேச்சை கேட்ட பிறகுதான் புலவனுக்கு மூச்சே வந்தது. அப்பாடா, தெளிந்த பெண், புரிந்து கொண்டாள் என்று ஆசுவாசமாக மூச்சை விட்டவன் ஆர்த்தி தன் வயிற்றை தடவவும், பசியை கண்டு தாய்முகம் பார்ப்பது போல அவன் முகத்தை பார்க்கும் அவளை இனி எதற்காகவும் கலங்கவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டே புலவன் வெளியே ஓடியவன் உணவோடுதான் வந்தான். ஆர்த்தி, இதை சாப்பிடு, நான் உனக்கு நாளைக்கு வைத்து கட்ட பச்சிலை பறித்து கொண்டு வருகிறேன் என்று விட்டு அவன் போக, எவ்வளவு சோகமா இருந்தாலும் இந்த சோத்தை பார்த்தா மட்டும் நமக்கு முகமெல்லாம் புன்னகை வந்துடுது என உணவை அவள் உள்ளே தள்ள, அப்பாடா, இப்போ தாண்டா காது திறக்குது. எதை வச்சு குத்தி தொலைஞ்சாங்களோ தெரியலையே, வலிக்குதே. ஒருவேளை எதிரி நாட்டு சதியா இருக்குமோ? இருக்கும். அது சரி, யாரு என்னெல்லாம் ஒரு மனுஷியா நினைச்சு அம்பு விட்டுருப்பா? குத்துனது தான் குத்துனாங்க. நெஞ்சில குத்தி இருந்தா கூட வீர மரணமாவது அடைஞ்சிருப்பேன். இப்படி முதுகுல குத்தி விட்டுட்டாங்களே என்றவள் கண்களை மூடிக்கொண்டே புலம்பிக் கொண்டிருக்க, அவள் அருகே ஏதோ அறிந்த வாசனை ஒன்று நடமாட, சட்டென்று ஆர்த்தி கண்களை திறக்க, சுவற்றில் கைகளை கட்டிக்கொண்டு நின்று வஜ்ரனோ அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மகாபிரபு, நீங்க இங்கேயும் கனவுல வந்துட்டீங்களா? உங்க கில்மா சீனை நினைச்சுக்கிட்டே வந்ததுனாலதான் எதிரிய பார்க்க நான் மறந்துட்டேன். பாருங்க, நல்லா பாருங்க, குத்து வாங்கி போய் கிடக்குறேன். சரி சரி, போயிட்டு வாங்க, எனக்கு தூக்கமா வருது என அவள் கண்களை மூட போக, எப்படி தப்பித்தாய் என்ற அவன் கணீர் குரலில் ஆர்த்தியோ கண்கள் மலர் போல விரிய விட, எப்பவும் நான் பேசுறது தானே யாருக்கும் புரியாது, இப்போ கிங் நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா புரியலையே. நான் புரியும்படி கூறவா? உன்னை அம்பு கொண்டு எய்தது நான் தான். எது, நீங்களா? இது எதிரி நாட்டு சதி இல்லையா? அப்ப உள்நாட்டு சதிதானா? நான் உங்களுக்கு என்ன பண்ண அப்படி? எதுக்கு அம்பை கொண்டு போய் முதுகுல லேண்ட் பண்ணி விட்டுருக்கீங்க? ஏனென்றால் எனக்கு உன்னை பிடிக்கவில்லை. பிடிக்கலின்னா சொல்லி புரிய வைக்கணும்டா பணங்கொட்ட தலையா. அதுக்கு நங்குன்னு அம்பை வச்சு குத்தி வச்சிருக்க. வலி உயிர் போகுதுடா, தெரியுமா உனக்கு? நான் இருக்க போய் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எவ்வளவு தைரியமா நம்மக்கிட்டே வந்து நான் தான் குத்துனேன்னு சொல்றான் பாரிவன். இவனுக்கு ஒரு நோவு வர மாட்டேங்குதே. அப்பா டேய், எதிரி படைகளா வந்து இந்த பிசாசு பையலை கொண்டு போட்டுட்டு போங்கடா, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான் இவன். நான் பாட்டுக்கு 3 வேளை சோத்தத்தை தின்னுட்டு ரொம்ப நிம்மதியா சுத்தி வந்துட்டு இருந்தேன். ஒரு மோதிரத்தை போட்டு பார்த்தது குத்தமாடா? எத்தனை நாளா என்னை வச்சு செஞ்சு விட்டுறானுங்க என்று அவள் புலம்பிக் கொண்டே போக, வஜ்ரன் அவள் புலம்பலை கேட்டுக்கொண்டே நிற்க, சார் என்ன சார் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? குத்திட்டீங்கல்ல, நான் சாகலைல. வேணும்னா இன்னும் பெரிய கீட்டியா எடுத்துட்டு வந்து குத்தி கொண்டுட்டு போங்களேன். இல்லையா தொல்லை பண்ணாம வெளியே போங்க சார். மனுஷன் இருக்கிற கடுப்புல ஏதாவது வண்டியா வந்துட்டு போகுது. அம்மா வலிக்குதே என்று சுணங்கிய ஆர்த்தியின் அருகே வந்து அமர்ந்தவன், எங்கே காயம்? எதுக்கு? எவ்வளவு ஆழமா குத்தி இருக்கீங்கன்னு அளந்துட்டு போக போறீங்களா நீங்க? உன்னிடம் கேள்வி கேட்டது தவறுதான் என்றவன் அவள் காயம் அழுத்தும் முதுகை கை கொண்டு பிடித்து கொண்டு சட்டென்று தன் மார்போடு தூக்கி அழுத்தி பிடித்து கொண்டவன் கத்தி கொண்டு அவள் முன் ஜாக்கெட்டை கிழிக்க,
ஐயோ ஐயோ, என்ன பண்றீங்க? முடியாத பொண்ணுகிட்ட போய் ஆ என்றவள் உதட்டை உதட்டோடு கவ்விக்கொண்டான். அவள் பேச்சை அடைப்பதற்கு ஒன்று சோத்தை போட வேண்டும், இல்லையென்றால் அவன் உதட்டை போட வேண்டும் என்று அவனுக்குத்தான் தெரியுமே. அக்கென்று அவள் அவன் மார்பை விட்டு திமிர முடியாமல் அவன் கை அவளை பிடித்திருக்க, உதட்டை கவ்விக்கொண்டே அவள் ஆடையை கைவழியாக உருவி எடுத்து அவள் காயத்தை லேகு பண்ணிவிட்ட வஜ்ரன் அவள் துள்ளும்போது வன்மையாக தன் நாவை கொண்டு அவள் இதழ்களில் ஓவியம் வரைந்தான். அவள் காயத்தை தன் விரலில் தொட, வழியில் துடித்த அவள் கண்ணீரோ அவன் கன்னத்தை சுட்டது. அவனுக்கு அவள் ரத்தமே சுடாது, கண்ணீர் சுடுமா என்ன? நிறுத்தி நிதானமாக அவள் உப்பு கலந்த இதழை சுவைத்து விட, பொத்தென்று படுக்கையில் விட, ஆ காயம் வலிக்குமே என்று முன்னெச்சரிக்கையாக ஆர்த்தி அலற, என்ன காயம் வலிக்கல? அவள் முதுகை கை போட்டு தடவ, குட்டி தழும்பு மட்டுமே அங்கிருந்தது. வஜ்ரன் மோதிரத்தை விரலில் மாட்டிக்கொண்டே அவள் தாவணியை எடுத்து உதட்டை துடைத்துவிட்டு அவள் மீதே அதை போட்டவன் விசிலடிக்க, வைத்தியர் வீட்டு பின்பக்கமாக அவன் பல்லக்கு வந்து நிற்க, வஜ்ரன் தாவி ஜன்னலை ஏறி குதிக்க, அதிர்ந்து போய் அவனை பார்த்த ஆர்த்தியோ குழப்பம் கொண்டவள் போல கிங் என்று அழைக்க, தலையை திருப்பி பார்த்து என்ன என்று புருவத்தை நெரித்து கேட்டான். இல்ல, எதுக்கு என்ன அம்பு விட்டு கொல்ல முயற்சி செஞ்சீங்க? என் அறைக்கு நான் அழைத்து விடாமல் வந்ததற்கு. ஆ, அதுக்கெல்லாமா கொல்ல முயற்சி பண்ணுவாங்க? ஆள் மாறாட்டம் செய்து வந்தால் பண்ணலாமே. அது பாவம் தானே, காதலிச்சு 2 பேரை பிரிக்கலாமா? உனக்கு ஏன் தேவையில்லாத அக்கறை? காதல் புனிதமோ இல்லையோ, காதலை பிரிக்கிறது பாவம் இல்லையா கிங்? சும்மா போக போற உசுறு, யாருக்காவது உதவட்டும்னு வந்துட்டேன் என்றவளை வஜ்ரனோ ஆழ்ந்து பார்த்தான். உங்களுக்கு என்ன வேணும்? என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களை காப்பாத்தினது நான் தானே தெரியும். நீங்க இந்த நாட்டோட அரசர், என்னை கொல்ல உங்களுக்கு அத்தனை அதிகாரமும் இருக்கு. ஆனா ஒரு நாட்டோட அரசன் இந்த சாதாரண பொண்ணை தேடி வர்றதுக்கு என்ன காரணம்? என்னை பிடிக்கலைன்னு வேற சொல்றீங்க. அப்ப என்னோட இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டா உங்களை மறுபடியும் பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன் அனுப்பிவிட மாட்டேங்கிறீங்க? சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். இதெல்லாம் நினைச்சா எனக்கு மண்டை வலிக்குது, ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்கு. என் மூளை சிந்தனையெல்லாம் உங்களை பத்தியே யோசிக்குது. ஏன் ஏன் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க வஜ்ரனோ என்று தலையை உதறிக்கொண்டு தன் பல்லக்கில் ஏறப்போக, இப்ப எதுக்கு என் காயத்தை ஆத்துனீங்க நீங்க? அதுக்காகத்தான். ஓ எதுக்காக? ஹலோ ஹலோ என்று அவள் ஓடிப்போய் கத்த, பல்லக்கு அரண்மனைக்கே போய்விட்டது. எதுக்காக இவன் குத்துனா? எதுக்காக காப்பாத்துனா? இதுக்கிடையில எதுக்கு முத்தம் வேற கொடுத்துட்டு போறான்னு கேட்க மறந்தாச்சே. கேட்டாலும் சொல்ல மாட்டானே. ஆர்த்தி ஆர்த்தி படுக்கையில் புலம்பிக் கொண்டிருந்த ஆர்த்தியை புலவனோ தட்டி எழுப்ப, முத்தம், அம்பு, கிங்கு என்ன ஆனது என்று அவன் பிடித்து உழுக்க, சுற்றி சுற்றி பார்க்க படுக்கையில் சோலோவாக புலம்பிக் கொண்டிருந்தாள் ஆர்த்தி. இல்ல, இப்ப மன்னர் வந்துட்டு போனார்ல. விளையாடுகிறாயா நீ? அவர் ஏன் இங்கே வரப்போகிறார்? இல்ல, வந்தாரே, வந்து முத்தம். இல்ல வந்து காயத்தை தொட்டு சரி பண்ணாரே. வைத்தியர் நேற்று வைத்து கட்டிய பச்சிலையில் காயம் சரியானது. ஏதாவது கனவு கண்டுவிட்டு பிதற்ற வேண்டியது. இதுவும் கனவா? நாவை வைத்து இதழை ஈரம் செய்து அவளுக்கு அவன் அருந்தி விட்டு வந்த மது சுவை வர, இல்லையே குவார்ட்டர் வாட வேற வருதே என்றவள் கண்களை அலைய விட, அவன் அங்கவஸ்திரம் ஜன்னல் அருகே கிடக்க, ஏன் இந்த கண்ணாமூச்சி? ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு? சிந்தை எங்கும் அவனே. சரியா? என்ன புலவா? நன்றாக காயம் மாறியதும் திருமணம் வைத்து கொள்ளலாம். சரியா ஆர்த்தி? ரைட் ரைட், வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவள் தலைமுடியை சிலுப்பி விட்டுவிட்டு புலவன் சிரித்த முகமாக வெளியே போக, இவன் கல்யாணத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் என்று யோசித்தவளோ, யார் என்ன செய்யறா பேசுறான்னு ஒரு அளவும் புரியலையே. இந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் நவத்வாரத்தையும் நம்ம மூடிக்கிட்டு இருக்கிறது தான் நமக்கு நல்லது என்று முணங்கிக் கொண்டே படுத்து கொண்டாள். புலவன் கைப்பிடித்து நடந்து வந்த ஆர்த்தியை கண்ட பவளம் நிம்மதி பறிபோக, புலவன் வேறு அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூடவே இருந்து பார்த்து கொள்ள, மொத்தமாக தான் ஒரு பெண் என்பதையே மறந்து போய்விட்டாள். இந்த தேசத்திற்குள் இருந்தால்தானே உனக்கு பாதுகாப்பு? புலவனுடைய பாதுகாப்பு எல்லாம் இங்குதானே. இந்த தேசத்து எல்லையை கடந்து ஒரு அடி உன் கால் எதிரி தேசத்திற்குள் போனாலும் நீ அவர்களால் பிணைய கைதியாக இழுத்து செல்லப்படுவாய். பிறகு யார் உன்னை காப்பாற்றக்கூடும் என்று நயவஞ்சகமாக நினைத்த பவளம் மான்களோடு விளையாடி கொண்டு நின்ற ஆர்த்தியின் முன்பாக போய் நின்றாள். என்ன பவளம், இங்கே மான்கள் மட்டும்தான் உள்ளது. ஆனால் இந்த காட்டில் முயல்கள், அன்னம், யாரும் பார்த்திராத அதிசய குருவிகள் கூட எல்லாமே இருக்கிறது தெரியுமா? அப்படியா? உனக்கு விலங்குகள் என்றால் மிகவும் பிரியமோ? ஆமாமா, சிங்கம், புலி இதெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் பயம். மற்றபடி இந்த மாதிரி கியூட்டான அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூட்டிட்டு போறியா பவளம்?
கண்டிப்பாக. ஆனால் அந்த அதிசய குருவி பகலில் வராதே, இரவு மட்டும்தான் வரும். அதுக்கென்ன, ராத்திரி போகலாம். அப்படியென்றால் யாரிடமும் இதை பற்றி மூச்சு கூட விடக்கூடாது. ஏன், சொன்னா என்ன? சொன்னால் புலவனார் அனுமதிக்கவே மாட்டார். அதுவும் சரிதான். அவன் வேற குளிக்கு போனா கூட 1000 கேள்வி கேட்குறான். சரி, நான் ராத்திரி வந்துட்டேன என்று அனைவரும் தூங்கிய பிறகு பவளத்தின் கையை பிடித்து கொண்டு எதிரி நாட்டின் எல்லையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் ஆர்த்தி. அதோ அந்த வெள்ளை நிற மலை இருக்கிறதல்லவா, அதில்தான் அந்த அதிசய பறவை இருக்கிறது. போய் பார்த்துவிட்டு வா. ஏன், நீயும் வா. இல்லை, எனக்கு மிகவும் கால் வலிக்கிறது. அதோடு நான் அந்த அதிசய பறவையை பல தடவை பார்த்து விட்டேன். எனக்கு பார்க்க நாட்டமில்லை. நீயே போய் பார்த்துவிட்டு வா. இல்லை, மீண்டும் வீட்டிற்கு செல்வோம், வா. என்ன சொல்கிறாய்? இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, பார்க்காம போறதா? நெவர் நெவர், நான் போறேன். போ. ஒருவன் துன்பத்திற்கு காரணம் ஆசைதானே. ஆசையை கிளறிவிட்டால் துன்பம் என்னும் கன்னி வெடிக்குள் தானாக சிக்கிக் கொள்ளலாமே. பாவம், ஒரு அதிசய குருவியை பார்க்கும் ஆசையில் நாயகி கால்கள் எதிரியின் எல்லையில் பதிய அடுத்த நிமிடமே அந்த நாட்டு படை வீரர்களால் சிறையெடுத்து செல்லப்பட்டாள். ஒருத்திக்கு ஒரு சோதனை வரலாம், ஆனா பாருங்க, சோதனையே வாழ்க்கையா வந்தா எப்படி தாங்கிறது? அதான மக்களே. அத்தியாயம் 12. வஜ்ரன் அரண்மனை நீச்சல் தடாகத்தில் நீந்தி கொண்டிருந்தான். அவளை அம்பு எய்து காயப்படுத்திவிட்டு அந்த சலனம் கொஞ்சமுமே இல்லாமல் நிம்மதியாக நீராடி கொண்டிருந்தவன் புலவா என்று அழைக்க மற்றொரு வீரன் அருகில் வந்து, மன்னரே, அவன் யாரோ அவன் உறவுக்கார பெண்ணை அம்பு எய்து கொள்ள முயற்சி செய்து விட்டார்களாம். அப்பெண்ணை தூக்கி கொண்டு வைத்தியர் வீட்டிற்கு சென்றிருக்கிறான் என்றதுமே நீந்தி கொண்டிருந்த வஜ்ரனோ, பிழைத்து விட்டாளா இல்லை மடிந்து விட்டாளா? பிழைத்து விட்டதாகத்தான் தகவல் வந்தது அரசே. இன்னும் சாகவில்லையா? இவள் மட்டும்தான் என்னை தெல்லுப்பூச்சியாக கடித்து வைத்திருக்கிறாள் என்று பல்லை கடித்தவன் நீச்சலை நிறுத்திவிட்டு ஈரம் சொட்ட சொட்ட பல்லக்கில் ஏறி அமர்ந்தான். வைத்தியர் வீட்டிற்கு பின்பக்கமாக செல் என்று கட்டளை போட அவள் உயிரை எடுக்கும் நோக்கில்தான் மறுபடியுமே போனது. ஆனால் அவன் நினைத்தது வேறு, நடந்தது வேறு என்று கொல்ல நினைத்தவனே காயத்திற்கு மருந்து போட்டுவிட்டு வந்துவிட்டான். காதல் காலம் கடந்தது. காதல் எப்படி வரும் என்ற கேள்விக்கு எந்த யுகத்திலும் பதில் கண்டறியவே படவில்லை. 1 வாரம் கடந்து போனது. வஜ்ரனுக்கு தூக்கமும் வரவில்லை, படுக்கவும் தோணவில்லை. அப்படியே அரண்மனை உச்சியில் பாதம் நோக நடந்து கொண்டிருந்தான். சிலு சிலுவென்று அவன் தேசத்து காற்று வந்து அவன் வெப்ப உடல் மீது மோத எப்போதும் அமைதி தரும் அந்த காற்றால் கூட அவன் கொதிப்பை அடக்க முடியவில்லை. அவள் நினைவு என்று இல்லை, தடுமாறும் உடல், திசை மாறும் இதழ், சுகம் தேடும் மனம், இதை அடக்க அவள்தான் வேண்டுமா என்ற கேள்விக்கு பதிலில்லாது உலாத்துகிறான் இவன் என்று சலிப்பாக விளிம்பில் அடித்தவன் கண்ணில் தூரமாக 2 உருவம் அசைவது தெரிய, யாரது? யாரங்கே? அரசே, தூரத்தில் இருவர் கானகம் நோக்கி போவது போலிருக்கிறதே, யார் என்று பார்த்து செய்தி சொல் என்றதுமே அரண்மனை தொலைநோக்கியை எடுத்து கொண்டு வந்து வீரன் பார்க்க போக அவசரம் பிடித்த வஜ்ரனோ அதை பிடுங்கி தன் ஒற்றை கண் வழியாக அவ்விடத்தை நோக்க, அந்த ஆர்த்தி லூசு பிள்ளையோ குதித்து குதித்து பவளத்தோடு கதை அளந்து கொண்டே போய்க் கொண்டிருந்தாள். இவள் எங்கே எதிரி நாட்டை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறாள் என்று கண்ணை சுருக்கி மறுபடியும் இவன் பார்க்க, மார்பில் கிடந்த தாவணியை கலட்டி தலையில் முண்டாசாக கட்டிக்கொண்டே வீரநடை போட்டவளை பல்லை நரநரத்து பார்த்தவன் தன்னாட்டு எல்லை கடக்கவுமே அவள் உருவம் மறைய 2 நொடிதான் கண்மூடி யோசித்தான். அடுத்த நொடியே போருக்கு அவன் பயன்படுத்தும் குதிரையில் ஏறி அமர்ந்து நாட்டு எல்லையை நோக்கி சீர ஆரம்பித்து விட்டான். தாயே, ஆர்த்தி எங்கே என்று கேட்ட புலவனோ அவளை தேடி அலைந்து கொண்டிருந்தான். தெரியவில்லையே புலவா, இங்குதான் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பொறுப்பற்ற பதில் தாயே. புலவா, அவள் ஒன்றும் சிறு குழந்தை இல்லை, மடியில் வைத்து தாளாட்டுவதற்கு. உனக்கு அவசியம் என்றால் நீ தலையில் வைத்து சீராட்டு. யாரோ ஒரு பெண் மீது உனக்கென்ன இவ்வளவு கரிசனை? தாயே, யாரோ ஒரு பெண் இல்லை என்பதால். புரியவில்லையே. அவள் எனக்கான பெண் தாயே. அவன் தாயோ அதிர்ந்து போய் தன் மகனை பார்த்தார். புலவா, அப்படியெனில் பவளம்? அவளிடம் இதை பற்றி பேசிவிட்டேன் தாயே. புலவா, அது முடிவு எடுத்துவிட்டேன் தாயே. என் வாழ்க்கை ஆர்த்தியோடுதான். எங்கே அவள்? காட்டுத்தேன் கேட்டால் நான் கொண்டு வந்தேன் என்றபடி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பவளம் எதிரே வர, இந்த நடுநிசி எங்கே போய் வருகிறாய் நீ? புலவனாரே, அது ஆர்த்தியை கானகம் கடந்து கண்டதாக மேகவாணன் கூறினார். அதான் அந்த செய்தியை உங்களிடம் கூறத்தான் நான் ஓடோடி வந்தேன். என அஃது எதிரி நாட்டு எல்லையாயிற்றே. ஆம். இவள் ஏன் அங்கே போனாள்? தெரியவில்லை தாயே, நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன். புலவா, நீ தனியாக செல்லாதே. எனக்கு என்ன பயம்? வந்தால் அவளோடு வருவேன் என்று வாளை எடுத்து தன் உரையில் மாட்டிக்கொண்டே புலவன் குதிரையும் கானகத்தை நோக்கி சீர
இங்கே ஆர்த்தியை எதிரி தேசத்து முகப்பில் ஒரு கம்பத்தில் கட்டி வைத்திருந்தார்கள். ஆளோ மயக்கத்தில் தலை தொங்கி கிடந்தாள். ஏய், கண்ணை திற! எங்கள் தேசத்திற்குள் எதற்காக நீ வந்தாய்? எதை களவாடி செல்ல வந்தாய்? பதில் சொல் என்று ஒருவனோ அவளை கட்டையால் கன்னத்திலேயே தட்ட, கண்ணை திறந்த ஆர்த்தியோ, கடவுளே, உன் கருணையே கருணப்போ, மறுபடியும் பிழைக்க வச்சாலும் கூட இன்னொரு கூட்டத்து கூட என்னை கோர்த்து விட்ட பாத்தியா? நீ அங்கிருக்க, கிரேட். போ போ. அந்த காட்டுவாசி கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருந்தா என்ன, என் கை கால்லாம் அசைக்க முடியல. அவளை கட்டி போட்டு வைத்திருக்க, டே நீங்களுமா? ஏண்டா, நான்லாம் கட்டி போடாம இருந்தாலே ஓட மாட்டேன்டா. அவ்வளவு வீக் பாடி தெரியுமா? எதுக்குடா இத்தனை கட்டு போட்டு வச்சிருக்கீங்க? நம்ம நிலைமை ஒருத்தனுக்குமே புரிய மாட்டேங்குதே. இது எந்த இடம் என்று அவள் சுற்றி முற்றி பார்க்க, பத்மபுரி என்று இருக்க, அப்பா கண்ணை கட்டுதே. அவனுங்களாவது சோத்தை தந்துட்டு அடிப்பானுங்க. நீங்க எந்த கேட்டகரினே தெரியலையே. இவனுங்க சோறு தருவானுங்களா மாட்டானுங்களான்னு கூட தெரியல. சோகத்தை, என் நிலைமை மட்டும் ஏண்டா இப்படி இருக்குது? ஐயோ ஆர்த்தி, சோளவோ புலம்ப வச்சுட்டானுங்களே என்று அவள் புலம்ப ஆரம்பித்து விட, உன்னிடம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யார் நீ? எதை களவாட இங்கே வந்தாய்? என்ன வேண்டும் உனக்கு? இம்மிடியட்டா ஒரு பிரியாணியும் லெக் பீஸும் வேணும்டா. நாக்கு செத்து போச்சு. யப்பா, செம பசி வேற. நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. முடிஞ்சா ஒரு வாளினி கொண்டு வரியா என்றதுமே அவள் காலிலேயே ஒரு அடி விழ, ஆ என்று அலறினாள். டேய், என்ன வேணும்னு கேட்டதுக்கு பதில் சொன்னது குத்தமாடா? அடிக்கிற பொம்பளை புள்ள மேல கை வச்சு பேசாதடா பக்கி. இந்த இடத்துல மட்டும் எங்க கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தாரு, உன் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருப்பாரு. பிளடி பிக்கிள்ஸ். நல்ல பழக்கம் எதையும் சொல்லி கொடுக்கல போல. நாம சொல்லி கொடுக்கறதையும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. அவர்களுக்குள்ளே ஏதோ அமைதியாக பேச, என்ன இது முணுமுணுன்னு பேசிக்கிறானுங்க? எந்த கடை பிரியாணியை வாங்கி கொடுக்கலான்னு பேசுறானுங்களோ? இருக்கும், பொறுமையா டிசைட் பண்ணட்டும். நாம கொஞ்ச நேரம் தூங்குவோம். சோர்ந்து போன மனமும் உடலும் களைத்து போக கண்களை மூடிக்கொண்டாள். அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் துளி வந்தது. எல்லாவற்றையும் கடக்கிறாள் என்பதால் அவளுக்கு வலிக்கவில்லை என்று இல்லை. அழும் பெண்ணை விட சிரிக்கும் பெண்ணின் சிரிப்பின் பின்னே வலி அதிகம் இருக்குமே. நம்ம நாட்டுக்கும் போக முடியல. நாய்படாத பாடுபடுத்துறானுங்க. கொன்னும் தொலைக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன இளவு வாழ்க்கடா இது என்றவள் கரட் முரட் என்ற சத்தத்திலேயே கண்களை திறக்க, பெரிய குண்டா அடுப்பில் ஏற்றப்பட, அட பாசக்கார பிள்ளைங்க கிட்ட தான் வந்து மாட்டியிருக்கேன் போல. பிரியாணி கேட்டதுமே சமைக்க போறாங்களே. அடடே, வெரி குட்ரா பாய்ஸ். ஹலோ கைஸ், சமைக்கிறது சமைக்கிறீங்க, நல்லா எல்லாம் கறியா போட்டு சமைங்கண்ணே. அப்பதான் பிரியாணி நல்லா டேஸ்டா வரும். டேய், என்ன ஏண்டா குண்டு கட்டா தூக்கிட்டு போறீங்க? சோறுன்னு சொன்னாலே பின்னாடி வந்துருவேண்டா நானு. இறக்கி விடுங்கடா. அவளை தூக்கி கொண்டு போய் அண்டாவின் உள்ளே போட்டு தீயை வைக்க, ஐயோ ஐயோ பாவிகளா, அந்த இளம் கறி நான் தானா? அம்மே, அவனுங்களாவது சொன்னா கேட்டுட்டு அடிப்பானுங்க. இவனுங்க கேட்காமலேயே அவிக்கிறானுங்களே. தீயோ கபகபவென எரிய தொடங்க, முதலில் வெது வெதுப்பாக நீரில் சொகுசாக படுத்து கிடந்தவள் சூடு ஏற ஏற வேர்க்க ஒரு கட்டத்துக்கு மேல் கண்களை மூடிக்கொண்டு பல்லை கடித்தாள். சாவ ரசிக்கிறதுக்கு பழங்கூட ஆண்டவா. அடுத்த ஜென்மத்திலையாவது எனக்காக அலறதுக்கு, எனக்காக துடிக்கிறதுக்கு, என்னை தேடுறதுக்கு, என்னை அரவணைக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தை கொடு. மறுபடியும் யாருமே இல்லாத அனாதை பிள்ளையா என்னை படைச்சு விட்டுறாதென்ன? இளமையில் வறுமை கொடிது, முதுமையில் தனிமை கொடிது. இந்த ரெண்டையுமே நான் பார்த்துட்டேன். அடுத்த தடவையாவது ஒரு வாய் நல்ல சோறு, ஒரு குடும்பம், இதை கொடுத்துரு என்றவள் உடலோ வெப்பம் சுருட்ட சுருட்ட, அம்மா என்றவள் அமில வெப்பத்தில் கொதிக்க போகும் நேரம் குதிரை ஒன்று அந்த பாத்திரத்தை தாண்டி குதிக்க, நீரின் உள்ளே அமில போன ஆர்த்தியை ஒற்றை கைவிட்டு தூக்க, அவள் தாவணி அவன் கையில் மாட்ட, அதோடு அவளை சுருட்டி தூக்க, தாவணியோ சரசரவென கலண்டு அவள் அரைமேனியாக கீழே விழப்போக, ஆர்த்தியை தன் நெஞ்சோடு அவள் முன்மேனி மறைய தன்னோடு அணைத்து பிடித்திருந்தான் மகாரசன் வஜ்ரன். குதிரை கனைத்து முன்னங்காலை தூக்கி நிற்க, அவளை ஒற்றை கையில் அணைத்து தன்னோடு பிடித்து கொண்டவனை ஆர்த்தியோ அண்ணாந்து பார்க்க, அவள் உடல் கொதித்து சூடாகி கிடக்க, வெயிலில் வந்த அவன் உடல் வேர்த்து கிடக்க, அவள் உடல் அவன் வேர்வையில் நனைய, வெயிலும் பனியும் ஒன்றாக இணைய, அவள் வெப்பம் அவன் வாங்கி அவளுக்கு குளிரூட்டி இருந்தான். அங்கிருந்த எதிரி படைகளோ உள்ளே வந்த வஜ்ர மன்னனை விடவே கூடாது என்று சண்டை போட தொடங்க, என்னை இறுக்கி பிடித்து அமர்ந்து கொள். அவள் ஏதோ வாயை திறக்க போக அவளை அழுத்தி நெஞ்சிலேயே சாய்த்து கொண்டவன், மூச்சு வந்தது மறுபடியும் அதே குண்டானில் போட்டுவிட்டு போய்விடுவேன், புரிகிறதா என்றவள் அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டே அவனை பார்த்து கொண்டே கிடந்தாள். வஜ்ரனோ எதிரி நாட்டுக்குள் நுழைந்த அடுத்த நொடியே பின்னாலேயே புலவனும் வந்துவிட்டான். ஆனால் வெற்றி கனியை பறித்தது வஜ்ரன் தானே. போட்டிகளில் தோல்வி எப்போதும் இமைக்கும் நொடியில் தவறிப்போவதுதானே. ஒரு இமை பொழுதில் அவள் மனதை ஒருவன் தொட்டிருக்க, ஒரு இமை பொழுதில் ஒருவன் வாய்ப்பை தவறவிட்டிருந்தான். சில நேரம் தேர்வுகள் தவறும் பட்சம் மறுவாழ்வு வழங்கப்படலாம்.
அத்தியாயம் 13. என்ன சிந்திக்க என்ன பேச என்று முதலாக ஆர்த்தி தடுமாறி போய் அமைதியாக அவன் நெஞ்சில் தலை சாய்ந்து கிடந்தாள். அவன் கை தூக்கி வாளை வீசி எதிரிகளை தாக்கும்போது இன்னொரு கையோ அவளை இடையோடு பிடித்து தன்னோடு அணைத்து வைத்திருந்தது. 2 பேர் 100 பேரை எதிர்த்து போரிடும் போது வீரனுக்கும் காயம் ஏற்படுமே. ஆங்காங்கே வஜ்ரனின் உடலில் அவர்கள் வீசிய வாளின் கூர்முனை தீண்டி போயிருக்க புலவனும் வஜ்ரனும் சேர்ந்து எல்லோரையுமே துவம்சம் பண்ணிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து தங்களுடைய தேசத்திற்குள் நுழைந்து ஆசுவாசப்படுத்தி கொள்ள குதிரை 2மே களைப்பில் நின்று கொள்ள, புலவா! அரசே, இதோ! புலவன் வேகமாக குதிரை மீதிருந்து இறங்கி ஓடி வந்தவன் வஜ்ரன் குதிரைக்கு கீழாக நின்று, ஆர்த்தி, நீ நன்றாக இருக்கிறாயா? உனக்கு எதுவும் இல்லையே என்றதுமே ஆர்த்தி தன்னிலை வந்தவள் போல அப்போதுதான் புலவனை கண்டவள், ஹை புலவா, நீயும் வந்துட்டியா என்று சிரித்த முகமாக வஜ்ரனை விட்டு விலகப் போக அவளை இம்மியும் நகர விடாமல் தன் மார்போடு போட்டு அவள் முன்மேனியை தன் மேனியோடு அமுக்கி பிடித்து கொண்டவன், அவளுக்கு என்ன ஆகும்? 1000 பேர் பிராணனையும் வாங்கிவிட்டுத்தான் உயிர் விடுவாள். அரசே, தக்க சமயத்தில் வந்து எனக்காக அவளை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. இனி நான் பார்த்து கொள்கிறேன். வா ஆர்த்தி என்று தன் கையை நீட்ட அவன் கையில் பொற்காசு முடிச்சை போட்டவன், நீ பார்த்து கொள்வது இருக்கட்டும், மிகவும் பசிக்கிறது. பக்கத்து கிராமத்திற்குள் சென்று ஏதாவது வாங்கி கொண்டு வா என்ற அரசனின் கட்டளையை மீற முடியாமல் ஆர்த்தியை அவன் எட்டி பார்க்க, ஷாப்பிங்கா? நானும் வரேன் புலவா. இரு, கிங்குக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். கொல்லவும் செய்கிறோம் காப்பாற்றவும் செய்கிறோன்னு உங்கள் திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. எனிவே ரொம்ப தேங்க்ஸ், என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் என்று இறங்க போனவள் முதுகை பிடித்து அழுத்தி கொண்டவன், உன் மேனியில் ஆடையில்லை என்று அவ்வப்போது மறந்து விடுகிறதோ என்று வஜ்ரனோ அவள் காதில் முணுமுணுப்பாய் கூற, உடனே சட்டென்று கீழே குனிந்து பார்த்தவள் வெறும் ரவிக்கையோடு அவன் மார்பை ஆடையாக மறைத்து அமர்ந்திருப்பது தெரிய, அச்சச்சோ, இது கவனிக்காத அளவுக்கா கிங்க சைட் அடிச்சேன். நம்ம டேஸ்ட் ஏன் இவ்வளோ மட்டமா இருக்குன்னு தெரியலையே. ச்சே, என்ன நினைச்சிருப்பான் நம்மள என்று வெட்கி போய் ஆர்த்தி அவனை பார்க்க முடியாமல் தடுமாறியவள் புலவனுக்கும் தன்னை காட்ட முடியாமல், புலவா, எனக்கும் பசிக்குது. அப்படியே நீ போயிட்டு வரும்போது ஒரு மேலே போட்ட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு வரியா? அங்கே போட்டு அவிக்கும்போது தாவணி எங்கேயோ காணாம போயிடுச்சு. அவனுக்கு அவர்களின் நெருக்கம் எல்லாம் கண்ணிலேயே படவே இல்லை. அவள் நன்றாக இருக்கிறாள். எப்போது ஆர்த்தியை வஜ்ரன் காப்பாற்றினானோ அப்போதே அவன் மீது இருந்த சின்ன கோபமும் தணிந்தே விட்டது புலவனுக்கு. என் காதலுக்காக நான் விரும்புகிறேன் என அறிந்து கொண்டதனால்தான் வஜ்ரன் ஆர்த்தியை காப்பாற்றி விட்டானோ என்று நப்பாசை கொண்டது அவன் மனம். ஊருக்கே புலவன் காதலிக்கிறான் என தெரியும். வஜ்ரனுக்கு தெரியாது இருக்குமா என்ன? ஆனால் அவன் அரசன், எனக்காக அவளை விட்டு விடுவான் என்று எதிர்பார்த்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! பலம் பொருந்திய அந்த ஆண் மகனுக்கு பலகீனமான இருதயம் இருந்துவிட்டது. என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? விரைந்து செல். அரசே, நீங்கள் இங்கேயே இருந்து கொள்ளுங்கள், நான் வாங்கிவிட்டு வருகிறேன். என்று உருமல் மட்டும் கொடுத்த வஜ்ரனோ குதிரையை தட்ட குதிரை மெல்ல நகர்ந்து பயணிகள் ஓய்வெடுக்கும் மண்டபம் ஒன்றில் போய் நின்றது. புலவன் ஆர்த்தியை எட்டி பார்க்க அவளோ அங்கிருந்து அவனுக்கு டாட்டா போட இவனும் பதிலுக்கு கையசைத்துவிட்டு, என் அழகியவள், எத்தனை சூழ்நிலையிலும் எவ்வளவு அழகாய் எனக்கு புன்னகை செய்கிறாள். உன்னை என்னோடே அழைத்து செல்ல ஆசைதான். ஆனால் அரசர் விட மறுக்கிறாரே. ஒருவேளை எதிரிகள் பின்தொடர்ந்து விடுவார்கள் என்று உன்னலன் கருதி இருப்பாரோ என்னவோ தெரியவில்லை. அது சரி, என் பலத்தை விட வஜ்ர அரசனின் பலம் 2 மடங்குதான் என்று இந்த கள்ள மன்னனின் புத்தி தெரியாமல் போக அவன் தலை மறையவுமே குதிரையை அரண்மனையை நோக்கி விட்டான் வஜ்ரன். ஐயோ, புலவன் வரல கிங். அவன் என்ன சிறு பாலகனா? அரண்மனை தெரியும், வருவான் அவன். நீ தள்ளி அமரு, உனக்கு என்னை இடித்து கொண்டே இருக்க வேண்டும். எது, நான் இடிச்சனா? அவன் நெஞ்சில் குதிரை அசைவுக்கு ஏற்ப துள்ளும் பெண்ணழகு உரசுவதை பார்த்தவள் குப்பென்று சிவந்து போய் அவனை விட்டு விலக, கீழே விழுந்து தொலைக்காதே என்று அவள் இடையை கைவிட்டு பிடித்து இழுக்க பழையதை விட இன்னும் அழுத்தமாக தன்னுடன் நெருக்கமாக அழுத்தி கொண்டான். போன்னு சொன்னா இப்ப வான்னு சொல்றான், லூசு பையன் என்றவள் அவனின் குறுகுறு பார்வை தாங்காமல், கிங், இந்த படத்துலலாம் ஹீரோ இப்படி நிலைமை வந்தா வேட்டியை கழட்டி ஹீரோயின் மேலே போட்டு காப்பாற்றுவாங்க. நீங்களும் ஏன் அப்படி செய்யக்கூடாது? உங்கள் ட்ரெஸ்ஸை கடன் கொடுங்களேன், ரொம்ப கூச்சமாக இருக்கு, ப்ளீஸ். வேறு வேலை இல்லை என்றவனோ குனிந்து அவளின் அழகை பார்க்க, சீச்சி, எப்படி வெட்கமே இல்லாமல் பார்க்குறாரு. ஆர்த்தியோ தன் உடலை குறுக்கி தன்னுடைய அழகை சிறிதாக்க பார்க்க அது எப்படி முடியும்? அவளின் பெருத்த அழகோ குதிரை துள்ள துள்ள கிண்ணம் துள்ளி அழகு ரவிக்கை தாண்ட வஜ்ரன் அவளை பார்த்தது போலவே இல்லை. ஆனாலும் ஓரக்கண் கொண்டு பார்த்தான். இவளுக்கு ஐயோ என்று ஆகி போனது. உல்லாசியாக இப்படி திரிந்ததே இல்லையே. கிங், பின்னாடி உட்காந்துக்குவா.
ஏன், இங்கே ஆணி எதுவும் இருக்கிறதா? ஆணியும் குத்துனது போலத்தான் இருக்கு, பட் இது வேற. ஆணி குத்துகிறதா என்று யோசித்த வஜ்ரனின் முகம் கருகருவென மாறிவிட்டது. அவள் துள்ளும் அழகை கண்தான் சொல் பேச்சு கேளாது பார்த்து வைத்ததே. கண் ஆசை கொண்டால் கடையாந்தரத்தில் வீற்றிருக்கும் வேந்தனும் ஆசை கொள்வானே, அதுவும் கூறாகுமே. அதன் கூர்மைதான் அவளை இடித்திருக்க வேண்டும். இந்த பேச்சில் அடக்கி வைக்கும் ஆசை நிறைவேற துடித்தது. என்ன வேறு? அது இப்படி உங்க முன்னாடி இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு கிங். எப்படி இருக்கிறது? கிசுகிசுப்பாய் குரல் வந்தது. அவனே ஒட்டி அமர்ந்தான் அவளோடு. மதகை இரண்டும் பிதுங்கி அவன் நெஞ்சில் உரச, மாலை நேர குளிர்காற்று அவள் உதட்டுப்பட்டு அவன் உதட்டை அடைய, மாலை வந்தால் மயக்கம் வருமே, அவனுக்கும் அவள் அருகாமையில் வந்தது. நெளிந்த அவள் இடையை தன் கட்டை விரல் கொண்டு மெல்ல தடவ, அம்மா என்று சிலிர்த்து அவனை விட்டு அவள் நகர, குதிரை வேகம் கொண்டு முன்னால் பாய, ஆ என்று குதித்து அவன் மடிக்கு வந்த ஆர்த்தியை கண் சுருக்கி அவன் பார்க்க, அது சாரி, பாசமா பார்க்காதீங்க, குதிரை மேலதான் தப்பு. அவன் கழுத்தோடு கைவிட்டு பிடித்திருந்தாள். அவன் மடியில் அவள். அவன் முகம் அருகே மலர்ந்த மல்லிகை இடிக்க, வஜ்ரன் முகத்தை திருப்ப முடியாமல் மூச்சிறைக்க, அவள் இரட்டை பிரமிடின் நடுவே இருந்த வாய்க்கால் வழி அவன் மூக்கு நுனி உரச, ஆ என்றவள் கைகளோ அவன் முதுகை கீறி பிடிக்க, இந்த ஆசையில் மட்டும் ஆண் பெண்ணுக்கு அடிமையாகிறான். அவள் பாதம் பட்ட இடம் புனிதமாகும். அவள் எச்சில் தீர்த்தமாகும். அவள் கீறலோ காதல் சின்னமாகும். அவள் விரல்பட்ட இடத்தின் வலிக்கு அவன் வலி கொடுக்க, நச்சென்று ஆடையோடு கடித்து வைக்க, அம்மா என்று அவள் உடலை முன் வளைக்க, இன்னும் முகம் முட்டி நின்ற மலைகளை ஒன்றை வழக்கை கொண்டு கவி பிடிக்க, மற்றதை அவன் முரட்டு இதழ் திறந்து கடித்திழுக்க, எப்போது கண்கள் மூடிக்கிறங்கினாள் என்றே தெரியாமல், எப்போது அவன் தொடுகை ரசித்தாள் என்றே தெரியாமல், எப்போது அவனுக்கு தன்னை கொடுத்தாள் என்றே தெரியாமல், அவன் ஆசை அணைப்புக்கு அடங்கியே விட்டாள் பெண் அவள். முணங்கும் அவள் குரல்தான் அழகிய இசை என்பான். ஆடையின்றி உன்னை ஆடவிட்டு பார்க்க தோன்றுகிறதடி என்றவனின் முரட்டு இதழ் அவள் கழுத்து கன்னம் நாபி என்று நிலையில்லாமல் தேடி அத்தனையிலும் எச்சில் செய்தது. சாதாரண தன்னை தேடி அவன் வர காரணம் பிடித்தமென்று ஆர்த்திக்கு நன்றாக தெரியும். அத்தனை ஆண்களில் கடினம் தாண்டியும் அவள் மறுபடியும் ரசிக்கும் ஒருவன் உண்டென்றால் அது வஜ்ரன் என்பது மெய்யிலும் மெய். என்னதான் அவள் கேளிக்கை பேச்சு பேசினாலும் வஜ்ரன் மறுபடியும் அவளை ரசிக்க வைத்தான். அவனை மறுக்க முடியாது, அவன் தரும் உணர்வை தடுக்க முடியாது திண்டாடும் அவளை இன்னும் தடுமாற வைக்க அவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயமில்லையே. ஒரு பெண்ணின் விருப்பமின்றி முத்தம் கூட முழுதாக கொடுக்க முடியாது என அறியாத முட்டாளா அவன்? அவள் தன்மேல் வைத்த ஈர்ப்பு அவனுக்கு நிகர லாபம். அவன் இதழோ அவள் நாபி கழுத்து கன்னம் என்று சுற்றி சுற்றி வந்தது. ஆ என்று அவள் கால்கள் அவன் இடையோடு சுற்ற, முகத்தை தூக்கிய வஜ்ரன் அவள் கன்னத்தை பிடித்து தன் முகத்தோடு இழுத்தவன் இப்போது முத்தமிடாமல் அவள் உதட்டை பார்க்க, ஆர்த்தி கண்களை திறக்க, அவன் முரட்டு இதழோ நீயே வந்து பருகு என்பது போல கூற, என்ன என்றவன் முகத்தை திருப்ப போக, அவன் நாடியை சட்டென்று இழுத்து இச்சென்று ஆர்த்தி முத்தமிட்டு நகரும் முன்பாக அவள் இதழும் அவன் இதழுக்குள் இரையாகி போனது. நச் மொச்சென்று இருவரும் விரும்பியே இதழிணைத்து கொண்டனர். நீண்ட நெடிய முத்தம் அவள் காதலுக்கு அது தொடக்கமாக, நீங்காத இதழணைப்பு அவன் ஆசையை தணிக்க தொடக்கமாக. அரண்மனை வரும் வரை அவன் மார்பில்தான் கிடந்தாள். அங்கு அவளை இடையில் கைவிட்டு இறக்கிவிட்ட வஜ்ரன் பெண் பணியாளரை கைத்தட்டி அழைத்து, என் அறையை அவளுக்கு திறந்து கொடு. ஏன் கிங், புலவன் என தேடுவான், நான் அங்க போறேன். வஜ்ரனோ எதுவுமே பதில் சொல்லவில்லை. அவளை அழைத்து செல் என்று கண் காட்டிவிட்டு வஜ்ரன் போக ஆர்த்தியை அரண்மனை உள்ளே அழைத்து சென்றனர் அவர்கள். அரசே, அழைத்து விட்டீர்களா என்று இன்னொரு சேனாதிபதி வர, புலவன் தேசத்து எல்லையில் எங்களை தேடிக்கொண்டிருப்பான். சரி அரசே, நான் போய் அழைத்து வருகிறேன். தேவையில்லை, அவன் இனி இந்த தேசத்திற்குள் வரவே கூடாது. அரசே, என் ரகசிய சிறையில் அவனை அடைத்துவிடு. அவன் எச்சில் விழுங்க, இந்த நாட்டின் மன்னனும் சாதாரண ஒருவனும் ஒரே பொருள் மீது ஆசை கொள்வதா என்று பல்லை கடித்தான் வஜ்ரன். இப்போது சிறை, இனி என் வழியே வந்தான் என்றால் உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டான் இந்த வஜ்ரன் என்று மீசையை முறுக்கினான். அக்கா, புலவன் என்ன தேடுவான், வந்தா நான் இங்க இருக்கேன்னு கொஞ்சம் அவன்கிட்ட சொல்லுவீங்களா என்று ஆர்த்தி புலவனின் கிராமத்து பெண்ணை பிடித்து வைத்து கூறிக்கொண்டே நிற்க, உதட்டை கேலியாக வளைத்து சிரித்தான் வஜ்ரன் என்னும் கொடுங்கோலன். அவள் தான் கொண்ட காதலை விட நட்பை புனிதமாகவே கருதுவாள். தன்னை மதிக்காத காதலனை விட தன்னை மதிக்கும் நண்பனே அவளுக்கு எப்போதும் முதலில். அவள் நட்பே பெரிது. அத்தியாயம் 14. என்ன, புலவனை இன்னும் காணலையே? எவ்வளவு பெரிய அரண்மனையில அவன் இல்லாம வேற போர் அடிக்குதே.
அரண்மனையில் வஜ்ரனின் அறை சாளரம் வழியாக தொங்கி தொங்கி புலவனையே தேடிக்கொண்டிருந்தாள். எங்கே போனாலும் அவளுக்கு ஒன்று அவன் கையில் வாங்கி வந்திருப்பான். நேசத்தின் நிறம் வெண்மை என அறிந்து கொள்ளும் தருணம் அவை. அலத்தியே என்ற பணிப்பெண் குரலில் ஆர்த்தி திரும்ப பணிப்பெண்ணோ பணிவாக நின்றார். வா கோமுக்கா. என்ன அலத்தி சலத்தின்னு புதுசா பேரெல்லாம் வச்சு கூப்பிடுற? புலம வந்துட்டானா? என்னை கூப்பிட்டு வர சொன்னானா? வாங்க வாங்க போகலாம். அலத்தி, அரசர் உங்களுக்காகவே ஆடை அணிகலன்கள் எல்லாமே தந்து விட்டிருக்கிறார். அங்கு பல பெண்கள் தட்டு தட்டாக ஆடை நகைகள் முத்துமணிகள் ஆபரணங்கள் அவள் அணிய செருப்பு முதற்கொண்டு சூடாமணி கழுத்தில் அணியும் ஆரங்கள் பட்டு ஆடைகள் என கையில் போடும் வளையல்கள் என்று பல பல வகையான மலர்கள் முகத்திற்கு போட சந்தனம் குங்குமம் ஜவ்வாது அவள் தலையில் தேய்க்க மூலிகை எண்ணெய்கள் என்று எல்லாமே குவிக்கப்பட்டது. ஆர்த்தியோ அதை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அதெல்லாம் விடுக்கா, எதுக்கு நீ இப்ப என்ன வேற ஏதோ பேர்லாம் சொல்லி கூப்பிடுற? அதோட வா போன்னு என்ன நீ திட்ட கூட செஞ்சிருக்கல, இப்ப என்ன திடீர்னு மரியாதையெல்லாம்? இனி அப்படித்தான் அலத்தியே, உங்களுக்கு மரியாதையில் குறைவு வந்தால் நாங்கள் உயிரோடே இருக்க முடியாது. ஏன் ஏன் ஏன்? அது அரசர் உத்தரவு. யூ மீன் கிங்? என்ன திடீர் பணிவு நெளிவெல்லாம்? அவனை என்னை தூக்கி போட்டு பந்தாட தானே செய்வான். ஏன் இப்படி ஒரு உத்தரவு? புரியலையே. அலத்தியே, என்ன? அரசர் இரவு வருவேன் என்று உங்களுக்கு தகவல் கூற சொன்னார். வரட்டும் வரட்டும், நானும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீங்கள் சரி என்று சொன்னால் நாங்கள் உங்களை ஏற்பாடு பண்ணுவோம். ஏற்பாடு பண்ணலாமா? என்ன ஏற்பாடு? குளிக்க வைத்து ஆடை மாற்றி விடுவோம். நான் என்ன பச்சை பிள்ளையா? பேம்பர்ஸ் மாட்டி விடுறதுக்கு? நானே பார்த்துக்கிறேன். இல்லை, அரசருக்கு தெரிந்தால் நானே உங்க அரசர்கிட்ட பேசிக்கிறேன். அப்புறம் இப்ப அரண்மனைக்கு ராத்திரி பொண்ணுங்கெல்லாம் வர்றதில்லையோ? இல்லை இல்லை, சில தினங்களாகவே அரசர் வேண்டாம் என்று விட்டார். என்னவோ இருக்கே, பிடிச்சு முத்தம் கொடுத்து வைக்கிறதுனால லவ் பண்றானெல்லாம் சொல்ல முடியாது. அவன் முகரையை பார்த்தாவே தெரியுது, லவ் எல்லாம் சுட்டு போட்டாலும் இவனுக்கு வரவே வராதுன்னு. ஏதோ எனக்கு அவனை கொஞ்சம் பிடிச்சு தொலைக்குது, அதனால சமாளிக்கிறேன். அந்த உலகத்துல இருக்கும்போதே இவன் மேல கொஞ்சம் இம்ப்ரெஷன் வந்துருச்சு. நேர்ல ஃபிளாட் ஆகிட்டேன் போல. லவ் இல்ல, வேற என்னவா இருக்கும்? நம்மளை விட்டு வச்சிருக்கான் என்று அவள் பாட்டுக்கு யோசித்து கொண்டே இருக்க அவள் ஆடையை பெண்கள் வந்து கலட்ட, ஏய் என்று துள்ளி நகண்டாள் ஆர்த்தி. ஓடிடுங்க, தொலைச்சு விடுவேன் தொலைச்சு. குளிர் தண்ணியில இப்பவே குளிக்கணுமா? யார்கிட்ட? நாளைக்கு காலையில மூடு இருந்தா தான் நான் குளிப்பேனாக்கும். உங்க அரசர்கிட்ட போய் சொல்லுங்க, ஓடுங்க என்று விரட்டி விட்டு விட்டு வந்து ஜன்னல் வழியாக புலவனையே தேடிக்கொண்டு நின்றாள். அன்பு எங்கேயோ அங்கேயே மனம் இருக்கும். அவள் இடையில் விரல் ஒன்று வந்து விளையாட, தள்ளி போங்கப்பா, குளிக்கவா பல்லு விளக்கவான்னு தொல்லை பண்ணிக்கிட்டு. அப்படி என்றால் சாப்பிடவா? சாப்பாடா? எங்க எங்க என்றவள் பின்னே திரும்ப வஜ்ரன் மீது இடித்து நின்றாள். இரவு அணியும் ஆடையில் கழுத்தில் ஒரு குட்டி பவள மாலை மட்டும் போட்டிருந்தான். மேலாடை இல்லை. சந்தனம் ஆங்காங்கு தேய்த்து குளித்து வந்திருப்பான் போல மனத்து கிடந்தான். அவன் கண்களோ அவள் மேலிருந்து வருடியது. மாம்பழம் தின்றிருப்பாள் போல. சாறு ஆடை எங்கும் பட்டிருந்தது. தலைமுடியை சுருட்டி உச்சியில் மலை போல ஒரு கொண்டை. பாவாடை தெத்தாது அதை இடுப்பளவு சொருகி சிநேகிதனே சிநேகிதனை பாடவிட்டால் 10 பொருத்தமும் அமோகமாகவே பொருந்தும். வாட் கிங், எதுக்கு அப்படி பாக்குறீங்க? திண்ணையில் கிடந்தவனுக்கு கல்யாணமாம், கேள்விப்பட்டிருக்கிறாயா? அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கும், பண்ணிட்டு போறான். உங்களுக்கு ஏன் எடுக்குது? குளித்து எத்தனை நாட்கள் ஆகிறது? அது 1 2 3 என்று அவளை பிடித்து அறையில் உள்ளிருந்த நீச்சல் குளத்திலேயே தள்ளிவிட்டிருந்தான். ஐயோ ஐயோ, குளிருதே, தண்ணினா எனக்கு கண்டம் கிங். குளிக்க சாக்கு போக்கு, குளி. கண்டுபிடிச்சிட்டானே. வெடவெடக்க நீரில் கிடந்த ஆர்த்தி ஆடை குடை போல நீருக்கு மீது வந்து அவள் தொடையை அப்படியே பளிங்கு போல தெளிந்து நீர் காட்ட வஜ்ரன் அவன் படுக்கை மீது சாய்ந்து படுத்து அவளை தலைக்கு மேல் கை வைத்து பார்க்க ஆரம்பிக்க அவன் பார்வை பெண்ணை கொன்றது. ஆர்த்திக்கோ முதுகு காட்டி நின்று கொண்டவள் நீரோடு ஓட்டிய ஆடையில் அபார அழகோடு நின்ற அவளை எதிரே இருந்த கண்ணாடியில் பார்த்து அவளுக்கே சற்று வெட்கம் பிடுங்கி தின்றது. அவள் அழகை சுற்றி சுற்றி இருந்த கண்ணாடி அத்தனையுமே படம் போட்டு காட்ட அவன் கண்ணை விட்டு தன் அழகை மறைக்க முடியாமல் அப்படியே அறியாமல் நின்றாள் பெண்ணவள். அந்த பொண்ணுங்களையே அனுப்பிவிடுங்க, நான் குளிக்கிறேன், நீங்க போங்க. அதை முதலிலேயே பண்ணியிருக்க வேண்டும். ஏன் இப்ப அதுக்கு என்ன? ஆள் அனுப்பிவிடுங்க. ஏன்? ஆள் இருந்தால்தான் ஸ்நானம் செய்வாயோ? பின்னாடி கொக்கியெல்லாம் கலட்டி விடுறதுக்கு வசதியா இருக்கும். மஞ்சள் எல்லாம் பூசி விடுவாங்கல்ல. நானும் சரித்திர படத்துல அரசிகள் குளிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். என்ஜாய் பண்ண போறேன். பேசாம போய் ஆள் அனுப்பி விடுங்க. ஓ, தடுப்பு கலட்ட ஆட்கள் வேண்டும். யாயா, அதேதான். நீரில் அடித்து விளையாடினாள். மஞ்சள் பூசிவிட ஆட்கள் வேண்டும். யா, அஃப்கோர்ஸ். செய்துவிட வேண்டியதுதான்.
என்றவன் குரலோ வெகு அருகாமையில் கேட்டு ஆர்த்தி திரும்ப வஜ்ரன் நீரில் நீந்தி அவள் அருகே வந்து நின்றான். கிங் என்றவள் கையை பிடித்து இழுக்க மெத்தென்று அவன் மீதே வந்து மோதி நின்றவளை திருப்பிவிட்டு முதுகில் இச்சென்று வைத்தவன், காலட்டவா என்று அவள் காதை கவ்வி கேட்க, என்றவள் முனங்கள் மந்திர குகை திறக்கும் சாவியாகி போனது. அவள் பின்னோடு அழுத்தமாக தன் முன் உடல் பதிய நின்ற அவன் உயரம் கண்டு அவள் தயங்கி அவன் முகத்தை பார்க்க, சட்டென்று அவள் ரவிக்கியின் பின்முடிச்சை அவனின் பல் கொண்டு கடித்திழுக்க, ஆ என்றவள் உதட்டை கடிக்க, அதை நீக்க அவன் கை அவசரமாக முனைய, முன்பக்கம் கைவிட்டு பிடித்து கொண்ட ஆர்த்தியோ அவனை கண்கள் கலங்க பார்த்தாள். என்ன? பேசணும். என் தேவை எது என்று நீ அறிவாய் என்றவனின் கண்கள் சொன்ன கேள்வி அவள் அறிந்தாள். பதில்? அது சம்மதம். எப்படி என்னை நம்பி உன்னை கொடுக்க சம்மதம் என்றாய்? உயிரை கூட எடுக்க முடிஞ்ச உங்களுக்கு என் கற்பை எடுக்கிறது அவ்வளவு சிரமம் இல்லையே. ஓ, பயமா? எனக்கு உங்களை பிடிக்கும். இது எது வரைக்கும்னு தெரியாது. பட் காதல் இணை அப்படின்னா எனக்கு உங்க நினைவு மட்டும்தான் வருது. நான் பேசுற காதல் அர்த்தம் கூட உங்களுக்கு புரியாது. அந்த காதல் உங்களுக்கு தேவையும் இல்லை, ஐ நோ. பட் நீங்க வேணும் வேண்டாம் மனநிலைமை தான் என்னை குழப்புது. தெளிவில்லாம நீங்க கேட்குற சுகம் என்கிட்ட கிடைக்காது. அவள் நடுமுதுகில் நச்சென்று வைத்தவன், அப்படியானால் சம்மதம். ஆனா ஒன்று வேணும். என்ன வேண்டும்? பணமா நகையா? உனக்கு அதிலெல்லாம் நாட்டமில்லையே. வேறு என்ன வேண்டும்? தன்னை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் அவனை தலை தூக்கி பார்த்த ஆர்த்தி, ஒரு சத்தியம் வேணும். என்ன சத்தியமா? அவன் கண்ணை சுருக்க, ஒரே ஒரு சத்தியம்தான். என்ன? நான் உங்களை விட்டு போன பிறகோ இல்லை நான் சலிச்ச பிறகோ இல்லை நான் செத்த பிறகோ எனிதிங் எல்ஸ் நீங்கள் இன்னொரு பெண்ணை தோடக்கூடாது, திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கிறாயா என்றான் எரிச்சலாக. இல்லை, நான் போனதுக்கு அப்புறமா நீங்கள் பெண்களோடு இருக்கலாம், இரவை கழிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விதி மட்டும்தான். அவளை ஆச்சரியமான பார்வை பார்த்தான். எந்த பெண் எந்த காதலியும் தன் இணையை இன்னொரு பெண்ணுக்கு கொடுக்க சம்மதிப்பாளா? காதலிக்கிறேன் என்றவள் எப்படி விட்டு கொடுக்கிறாள் என்று புரியாமல் பார்த்தான். என்ன விதி? வர பொண்ணுங்களை நீங்கள் ஆர்த்தின்னு என் பேர் சொல்லி கூப்பிடணும். அந்த பொண்ணை தொடர்றதுக்கு முன்னாடி என் முகத்தை ஒரு தடவை யோசிக்கணும். உங்கள் பெட்டை சுற்றி என் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கணும். சிம்பிள், அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் எத்தனை பொண்ணு வேணும்னாலும் வச்சுக்கோங்க, எத்தனை கல்யாணம் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அவனோ யோசனையாக அவளை பார்த்தான். இப்போது சம்மதம்னா என்னை மொத்தமாக தர்றதுக்கு சம்மதம், இல்லைன்னா விட்டுருங்க. என் மனசில் ஒரு ஓரத்தில் என்னோட முதல் காதலும் இருந்துட்டு போகட்டும். கரும்பு தின்ன கூலியா கிங்? அதான் எத்தனை பொண்ணுங்க கூட போனாலும் ஓகேன்னு சொல்லியாச்சே. போகணும். உங்கள் 2000 எண் என்னோட முடியக்கூடாது, அவ்வளவுதான். இது மட்டும்தான் என்னோட ஆசை. அவன் இன்னுமே தாடியை தடவி யோசித்தான். சிக்கல் இருந்தது போலவே தெரிந்தது, இல்லாதது போலவும் இருந்தது. போர்க்கண்ட சிங்கம் ஒற்றை கேள்விக்கு பதிலில்லாமல் யோசனையாகவே நின்றது. அதிசயனை அதிசய சட்டத்தால் சிறைப்பிடிப்பாளோ? அத்தியாயம் 15. என்ன கிங், உங்க கிங் வகையரா எல்லாம் முல்லைக்கு தேர் கொடுத்துருக்காங்க, மயிலுக்கு போர்வை கொடுத்துருக்காங்க, பாட்டிக்கு நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க நான் கேட்ட ஒரு கேள்விக்கு ஓகேவே சொல்ல பயப்படுறீங்க. போங்க, நான் உங்களை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பயந்தாங்கொழியா இருக்கீங்க. யாரடி பகடி பேசுகிறாய்? சாரி, கோபப்படாதீங்க கிங், பயம் தானே. அவளை திருப்பி தன் முகம் பார்க்க வைத்தவன், பயம் எனக்கா? இல்லைனா ஓகே சொல்ல வேண்டியதானே? இங்கே பாருங்க, நான் 2000 ஒன்றுனா தாராளமாக ஓகே சொல்லலாமே. இல்லை உங்களுக்கு நான் ஸ்பெஷல் மேக் அப்படின்னா என்னால் உன்னை தொட்ட பிறகு யாரையுமே தொட முடியாது. நீ தான் என் மனசுக்குள்ளே வந்துட்ட, நான் உன்னை காதலிக்கிறேன்னு அதையும் சொல்ல வேண்டியதானே என்று ஆர்த்தியோ கண்ணை சிமிட்டினாள். யார்? நான் உன்னை காதலிக்கிறேனா மந்தி? அதான் தெரியுமே இல்லைன்னு. அப்போ என்ன சும்மா ஓகேன்னு சொல்லுங்களேன். காசா பணமா? டெய்லி ஒரு பொண்ணை சும்மா ரூமில் அனுமதிக்க போறீங்க, ஆனால் தினமும் ஒருத்தி வந்தே ஆகணும். அதான் என்னோட வேண்டுதல். இப்போது ஏன் இந்த மடத்தனமான கேள்வியோ? நான் போன பிறகு உங்களை வந்து பார்க்க போறேனா இல்லை கொண்டாட போறேனா? இப்போ சும்மா உறுத்தல் இல்லாமல் ஜகஜகன்னு ஜாலியாக இருக்கலான்னு தானே, அதான் என்றவள் அப்படியே தன் ஆசை பருவம் இடிக்க அவன் நெஞ்சில் சாய்ந்து கிடக்க, தண்ணீரின் குளுமையும் அவள் தரும் இதமும் முழுதாக வேண்டுமென்று உடல் முழுக்க தவிக்க, சரி. என்ன சரி? நீ சொன்ன விதிக்கு சரி. நீ செத்த பிறகு தினமும் ஒரு பெண்ணை என் அறையில் இருக்க வைக்க சம்மதம். தேங்க்ஸ். இப்போது என்றான் அவள் கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டே. என்று அனுமதித்தாள் பெண். அவள் ஒரு பெண் அல்ல, 1,00,000 பெண்ணை கொண்டு அவன் அறையில் விட்டால் கூட சபலம் கொள்ள மாட்டான் இம்மாவீரன் என்ற ரகசியம் அவன் மட்டுமே அறிவான். எனவே முதலில் பிரம்மச்சரிய விரதம் கலைக்க சத்தியம் செய்து கொடுத்தான் மன்னனும். இங்கே
சட்டென அவள் ரவிக்கையை கழட்டி நீரில் அவன் வீச அது அவன் மனம் போலவே அவள் மீது பித்து கொண்டு நீரிலேயே மிதந்தது. முன் கண்ணாடி வழியாக தன் முன் முதுகு காட்டி நின்ற அவளை பார்த்தான். அவளின் குட்டி அழகை அதன் நடுவே இருந்த கருப்பு மச்சம் அழகாகவே கோடிட்டு காட்டியது. அவள் காதோரம் தன் உதட்டை வைத்து உஷ்ண மூச்சை வெளியிட்டு அவன் வெப்ப அனல் தந்த அனலை பொறுக்க முடியாமல் ஆர்த்தியோ அவன் நெஞ்சிலேயே சாய்ந்து விட்டாள். அந்த நீருக்கடியில் உடல்கள் இரண்டுமே கொதித்தது. உதடுகளோ குளிர்ந்து போனது முத்த ஆலாபனையில். மஞ்சள் பூசி விடவா என்று மஞ்சள் போடும் ஆசை கண்டு அவளும் என்க அவளை தொடையில் கை கொடுத்து தூக்கி கொண்ட அரசனோ நீந்தி அவளை தடாகமேட்டில் அமர வைத்து அவன் நீரில் நிற்க அவன் முகம் குனிந்து பார்க்க முடியாமல் ஆர்த்தி விளிம்பை கை கொண்டு பிடிக்க அவள் காலை எடுத்து தன் தோளில் ஒன்றை போட அவளோ தடுமாறி அவனை பார்க்க அப்படியே மஞ்சளை எடுத்து அவள் காலில் அவன் விரல்கள் அழுத்தி தேய்க்க ஆ என்ற முனங்களோடு ஆர்த்தி கைகள் அவன் நெஞ்சில் பிடிக்க இங்கே என்று மச்சம் தொட்டு காட்டினான் மாயவன். அவள் கைகளோ அவன் நிமிர்ந்த மாணிக்க கல்லில் விரல் வைத்து விளையாட கண்மூடி அது தரும் சுகத்தை அவனும் ஒரு நிமிடம் ருசித்துவிட்டு மஞ்சளை அவள் மார்பிலேயே தேய்க்க அவன் விரல் வித்தை கண்டு அவள் உதட்டில் சினுங்கள் கூடி போனது. அவன் மீசையும் தாடியும் அவளை சித்திரவதை செய்வதற்காகவே உருவானதோ என்னவோ. அந்த பளிங்கு தரையில் நீர்வடிய ஆர்த்தி படுக்க அவள் கால் நடுவே நின்ற வேந்தனோ அவள் பின்மேனியை ஒற்றை கையில் தூக்கி அவள் இடையில் கட்டியிருந்த பாவாடையை கால் வழியே உருவி எடுக்க முக்கோண அழகோடு ஒரு காலை மடக்கி கிடந்த அவள் அழகுதான் அவன் கண்ட முதல் பேரழகு. யாரும் பார்க்காத பெட்டகம் அவன் கண்கள் காண பாக்கியம் கிடைத்தது அவன் செய்த மாதவம் தானோ? நோ ப்ளீஸ். பெண்கள் வேண்டாமென்றால் வேண்டுமென்று அர்த்தமாமே. அது அந்த 2000 லாஜிக். ஏன் லாஜிக் நோனா? நோதான் கிங். என்று அலறினாள். அவள் தொடையில் கடித்து வைக்க அவள் கால் இரண்டையும் மூட சிரம் சேதம் அவள் பண்ணிவிட்டாள். மலை நடுவே உதித்த பெண் சூரியனை கண்டுவிட்டு காணாமல் போக முடியுமா என்ன? இச்சென்று மாட்டிக்கொண்ட ஆண்மான் தப்பிக்க இதழ் முத்தம் கொடுக்க நீரோடு அவன் தந்த முத்தம் குளிர வைத்தது பெண் அவளை. உயிரே போனது ஆர்த்திக்கு. நவரசமும் தெரிந்த நாயகனோ அவளை நெளிய வைத்தான், சுகத்தில் புலம்ப வைத்தான். அந்த ரசனையாளனோ முதல் பெண்ணோடு அந்தரங்கம் படித்தான். போதுமென்று புது மேனியால் உதறி நடுங்க அவனும் ஆசையில் நடுங்கி ஆலம்பரை எத்தனை தூரம் உண்டு என்று கண்டறிய அவளோ முணங்கினாள், கிறங்கினாள். அவ்வஜ்ர மன்னனோ பெண்ணின் சுவை பழைய கல்லின் சுவை என்று சரித்திரம் படித்தான். அழகியே என்று கத்திக்கொண்டே அவளோடு சிந்தாமல் சிதறாமல் சேர்ந்தான் வஜ்ரன். மீண்டும் மீண்டுமாக தேனெடுக்க அவன் அவள் மீது படுக்க அவன் ஆசை வெள்ளமும் அவள் ஒத்துழைப்பும் இரவை இனிமையாக்கி இருக்க சூரியன் வந்த பிறகு அவள் மார்பில் முகம் புரட்டி படுத்து கண்களை மூடினான் வஜ்ரன். சுள்ளென்ற வெயில் அவன் முகத்திலேயே அடிக்க கண்களை திறந்தான் வஜ்ரமன்னன். அவன் படுக்கை ஆர்த்தியின்றி காலியாகவே கிடக்க எழுந்து அவளை தேடிக்கொண்டே ஜன்னலின் அருகே போக ஆர்த்தியோ குளித்து வேறு ஆடையில் அரண்மனை வாயிலை கடந்து போய் கொண்டிருந்தாள். அதை பார்த்து பல்லை கடித்தான். யாரங்கே? அரசே. ஆழத்தி எங்கே செல்கிறாள்? அது அது என்ன? புலவனை காலையிலேயே தேடி அலைகிறார்கள். அவரை பார்க்கத்தான் வீட்டிற்கே போகிறார்கள். சினத்தில் எதிரே இருந்தவரை எட்டி மிதித்தான். எனக்கான இடத்தில் பங்கா என்று முகம் சிவந்து நின்றான். அவள் நேரத்தை அருகாமையை புலவனுக்கு பங்கு போட முடியாமல் தலை பேயாக கிறுகிறுக்க நின்றான். தவறு செய்ய வாய்ப்பு தரும் இறைவன் அந்த தவறை திருத்திக் கொள்ளவும் பல வாய்ப்புகள் தருவான். அதையுமே தவறும் பட்சத்தில்தான் வாழ்க்கை தவறிப்போகும். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. உகம் கடந்த அதிசயனே. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.